லேப்டாப்க்கும் டெஸ்க்டாப்க்கும் மொபைல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் மூலியமா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லேப்டாப் டெஸ்க்டாப்ல இருந்து மொபைலுக்கு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண முடியுமா? லேப்டாப்ல வைஃபை மட்டும் தான் இருக்கும். நம்ம இப்போ மொபைல்ல ஹாட்ஸ்பாட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி வந்து லேப்டாப் டெஸ்க்டாப்ல ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண முடியுமா? முடியாதுங்க. கண்டிப்பா முடியாது. இல்லப்பா, மொபைல்ல ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்றோம், லேப்டாப் டெஸ்க்டாப்ல ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண முடியுமா? தம்பி, முடியுமா முடியாதா? சான்ஸே இல்லைங்க. முடியுமா? ஆனா பண்ணவே முடியாது. உன்னோட பதிலு தான் என்னப்பா? நீங்க வேற சார் காமெடி பண்ணாதீங்க. நீ என்னப்பா சொல்ற? சார் நாம இது வரைக்கும் கேட்ட எல்லாருமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் அதை எப்படி பண்ணுவேன்னு சொல்றேன் வாங்க. அதுக்கு நீங்க எப்படி மொபைல் ஹாட்ஸ்பாட் டைப் பண்ணீங்களோ அது மாதிரி இங்க விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட் டைப் பண்ணுங்க. ஹாட்ஸ்பாட் ஓபன் பண்ணிங்க. ஓபன் பண்ண உடனே ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே டெஸ்க்டாப் லேப்டாப்போட ஹாட்ஸ்பாட் நேம் காட்டும், வைஃபை பாஸ்வேர்ட் காட்டும், ப்ளஸ் ஸ்கேனரும் காட்டும். நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு சேம் வைஃபை உள்ள போயிட்டு வைஃபை ஆன் பண்ணணுன்னு நீங்கள் டெஸ்க்டாப்பில் என்ன நேம் பார்த்தீங்களோ அந்த நேம் இங்கே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு என்ன பார்த்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே அந்த டெஸ்க்டாப்போட வைஃபை வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலரா பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.